மேக் அ சென்டென்ஸ் யூசிங் பர்சனல் ப்ரொனவுன் இட் ப்ளஸ் வெர்புங்க. ஸோ இட் மற்றும் அதனோட வெர்பை சேர்த்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். அழகான 3 எடுத்துக்காட்டுகள். இட் ரெயின்ஸ், மழை பெய்யும். ஓகேவா, இட் ரெயின்ஸ் அப்படின்னா என்னென்னா மழை பெய்யும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அதுதான் முதல் வார்த்தை. அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. இட் ரெயின்ஸ், இதில் ரெயின் என்பது வெர்ப், அதாவது வினைச்சொல், ஒரு ஆக்ஷன் அங்கே. ஓகேவா, ரெயின்ஸ் மழை வந்து பெய்யுது அப்படிங்கிறது தான். இதில் ஏன் எஸ் சேர்க்குறோம், ரெயின் அப்படிங்கிறது மழை, அண்ட் எஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்கிளாக இட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வினைச்சொல்லோட வெர்ப்போட ஒரு எஸ் சேர்க்கிறோம். ஓகேவா, எளிமையான 2வது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட் சைன்ஸ். ஓகேவா, அது பிரகாசிக்கிறது. ஓகே, இதில் என்ன விளக்கங்கள் இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான், சேம் கான்செப்ட் தான். இட் அப்படிங்கிறது என்னது, தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதை தொடர்ந்து வரக்கூடிய வெர்பான ஷைன் கூட நாம் ஒரு எஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இட் ஷைன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா, ரொம்பவே அருமையாக வந்து 2 சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து தேர்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கான தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஃப்ரீசஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அது ஏன் ஃப்ரீசஸ்னு வந்தது, இதில் வெர்ப் எது ப்ளஸ் வந்து என்ன நடந்திருக்கு நீங்களே சொல்லுங்கள். எஸ், கரெக்ட். இட் ஃப்ரீசஸில் ஃப்ரீஸ் என்பது வெர்ப் அண்ட் இட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால வினைச்சொல்லோட ஒரு எஸ் ஆட் பண்ணுறோம். அதனால் அது வந்து இட் ஃப்ரீசஸ் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. இது தாங்க ரொம்பவே சிம்பிளாக 3 சென்டென்சஸ் பார்த்துட்டோம். எல்லாமே 2 வார்த்தைகளில் மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.